கிறிஸ்துவில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த காலவேளை உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தோடைய வாக்குத்தத்தம் எங்களுக்கு என்ன எங்க சர்ச்சில் கொடுத்தாங்கன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20 வசனத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் அவருடைய வசனத்தை நமக்கு அனுப்பி நம்மளை குணமாக்கி நம்மளுடைய எல்லா அழிவுக்கும் நம்மள அவர் தப்பு விட்டு இந்த வருடம் முழுவதும் நம்மளை பாதுகாப்பாருன்றது இந்த வருடத்தோட எங்களுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த காலவேளை உங்களுக்கும் நான் கொடுக்குறேன். நீங்க சந்தோஷமா ஏத்துக்கோங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சுகப்படுத்துவார். கர்த்தரை நீங்க நம்புங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த மனுஷங்களாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. எந்த மனுஷங்களும் நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க. நம்மள வேண்டான்னு மட்டும்தான் நினைப்பாங்க. நம்ம பேசுற வார்த்தைகள், நம்மளுடைய காரியங்கள், நம்ம போட்ட சண்டை பிரச்சனை, இப்படி பேசினாங்க அப்படி இதை மட்டுமே யோசிப்பாங்களே தவிர நம்மளுடைய நல்லவைகளை மனுஷங்க நினைக்கவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்மளுடைய குறைகளை பார்க்கறது மனுஷங்க. கர்த்தர் நம்ம கிட்ட எந்த விஷயம் கடுகளவு சின்னதா நல்ல விஷயங்கள் இருக்குமோ அதை மட்டுமே கர்த்தர் பார்ப்பார். அதனால ஆண்டவரை ஏத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா, நல்லவரா, போதுமானவரா இருக்கிறாரு. கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பணம், காசு, பொருள், நகையெல்லாம் நம்பாதீங்க. அந்த கௌரவம் நாங்கள் எப்படிப்பட்ட குடும்பம், அப்படி இப்படி அதெல்லாம் வேஸ்ட்டு. எவனை எங்கே பொச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. எவன் பாத்ரூம் போனா யூரின் போனான்னு தெரியாது. அந்த இடத்துல நம்மளை பல்ல நோண்டி புதைக்க போறாங்க. ஸோ இது எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உடம்பை கொண்டு போய் அந்த அசூசியில தான் வைப்பாங்க. இப்போ இருக்கும்போது நம்ம ஏசியில் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அதுவல்ல காரியம். கர்த்தர் நம்மளை வழி நடத்துறது மட்டும்தான் காரியம். அதனால் ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் வேண்டுறேன், எனக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாப்பதாக. அவர் சமூகமுக்கு முன்பாக சொல்லும். ஆமென்.